வணக்கம், this is SP Pranadathil experience alert from நம்ம anime நாடு. Jump Fest day 1 முடிஞ்சிருச்சு and அதுல வந்துட்டு நிறைய அப்டேட்ஸே வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க, அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஸோ டே 1ல வந்த anime manga and other updates என்னன்றதை நம்ம பார்க்கலாம். Let's go. ஜுஜுட்சு கைசன் கோஜோ மூவி அப்டேட் ஏதாவது வரும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஆனால் அதுதான் இல்லை. சீசன் 2 கம்பைலேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 4 எபிசோட்ஸை ஒரு மூவியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது May 30 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூவிக்குரிய கீ விஷுவல் தான் இது. நெக்ஸ்ட் சீசன் கல்லிங் ஆர் டீசர் விஷுவல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூஜி விஷுவலில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அவன் கையை பார்க்குற மாதிரி. அண்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் இஸ் ஃபுல்லி கவர்ட் வித் பிளட். ஷின்ஜுகி ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நடந்த திங்ஸ்க்கு ரிடப்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. December 25th ஜுஜுட்சு கைசன் மாங்கா 29th and 30th வால்யூம் வந்துட்டு ஷிப் ஆக போகுது. ஃபைனல் வால்யூம்ல 16 பேஜஸ் எக்ஸ்ட்ராவாகவே 4 எபிலாக்ஸ் வந்துட்டு நியூவா ஆட் பண்றாங்க. அது யார் யாரை ஃபோக்கஸ் பண்ண போகுதுன்னா நொபாரா, பாண்டா, உராமே, யூகோ ஒசாவா. டான் டாடன் ஃபால் சீசன்ல மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அனிமே டான் டாடன் லாஸ்ட் வீக் சீசன் 1 எண்டாச்சு. ஒரு கிளிஃப் ஹேங்கரோட எண்டாச்சு. ஜம்ப் ஃபெஸ்டால சீசன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சம்மர் 2025ல நெக்ஸ்ட் சீசன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அரௌண்ட் லைக் ஏப்ரல். இனிமேல் வந்துட்டு Thursday வித்வுட் டான் டாடன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் ஃபார் சீசன் 2. சீசன் 1 அனிமே முடிச்சுட்டு கிளிஃப் ஹேங்கராக இருக்கு, ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரில, மாங்கா படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா யூ கேன் ரீட் ஃப்ரம் சாப்டர் 34. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் மெசேஜ் ஆஃப் மாங்காக்காவுமே வந்து பேனலில் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. கோட்டோராமன் கேமும் டாண்டானனும் ஒரு கொலாபரேஷன் பண்ண போகிறாங்கன்றதையுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிராகன் பால் சூப்பர் சீசன் 2 அப்டேட் மட்டும் இருக்காதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பேனல்ஸ்க்கு டிராகன் பால் டைமோ வாய்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே பேனலுக்கு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் February 2025ல டிராகன் பால் ஒரு புது ஒன் ஷாட் மாங்கா ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்னன்னா கோட்டனும் ட்ரங்க்ஸும் கொஞ்சம் வளர்ந்த மாதிரியே இருக்கு. அண்ட் ஜி-மேன்னு ஒரு புதுசா ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அது யாருன்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஸ்பாய்லர் அலர்ட். டிராகன் பால் சூப்பர் மாங்கால வந்துட்டு பிளாக் ஃப்ரீஸா வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு டொயோட்டாரோ வந்துட்டு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னா அகிரா டோரியாமா சென்சை டிராகன் பால் பிரான்ச்சைஸ்க்கு சக்சஸரா சூஸ் பண்ணவர். அவருக்கு அடுத்து டிராகன் பால் சூப்பருக்கும் அண்ட் ஸ்பின் ஆஃப் மாங்கா டிராகன் பால் ஹீரோஸ் விக்டரி மிஷனுக்குமே இவர் தான் வந்து இல்லஸ்ட்ரேட்டரா இருக்காரு. பிரான்ச்சைஸ் எப்படி பில்ட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 40th anniversary டிராகன் பால் ஜி செலிப்ரேஷனுக்காக 42 வால்யூம் பாக்ஸ் செட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எப்படி வரப்போகுது என்னன்னு. அது வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் ஆர்டர் இட். கின்டாமா October 25 ஏர் ஆக போற அனிமேவோட ட்ரெய்லர் தான் இது. கின்டாமா கின்பாச்சி சென்சை. பாண்டாய் நாம்கோ பிக்சர்ஸ் தான் இதை வந்து அனிமேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஹிடோகி சொராச்சி ஆத்தர் ஆஃப் கின்டாமா ஒரு கிராஸ் ஓவர் இல்லஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்காரு. சகமோட்டோ டேஸ் அவுட்ஃபிட்ஸ்ல கின்டாமா கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி 2012ல ரிலீஸ் ஆன கின்டாமா கம்பைலேஷன் ஃபிலிமை மறுபடியுமே February 7 ரீஸ்கிரீனிங் பண்ண போறாங்க. இது நடந்துட்டு இருக்கிற சைட் கேப்ல என்னன்னா வந்துட்டு சோலோ லெவலிங் சீசன் 2 ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. which is really very peak arise from the shadows அப்படின்னு ஒரு அஃபிஷியல் நியூ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1ல உள்ள சஞ்சினுக்கும் சீசன் 2ல உள்ள சஞ்சினுக்கும் டோட்டலாவே வந்துட்டு நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். அவன் ஃபேமிலி, அவன் மதர்காண்டி அவன் என்னென்னலாம் பண்ண போறான், அடுத்த அப்கமிங் பேட்டில்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஸ்னீக் பீக் மாதிரி காமிச்சிருந்தாங்க. சோலோ லெவலிங் நெக்ஸ்ட் சீசன் ஜான்ல ரிலீஸ் ஆக போகுது. ஆரிங் டேட் சூன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 365 days to wedding அப்படின்ற ஒரு அனிமே வந்துட்டு நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. சீசன் ஃபைனல் எபிசோடுமே வந்துட்டு December 21st தான் முடிஞ்சிருக்கு. அந்த அனிமே பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சகமோட்டோ டேஸ் Jan 11 ரிலீஸ் ஆக போகுது இந்த அனிமே. நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த அனிமே எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நியூ ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அனிமே எபிசோட் 1 and 2 சேம் டேவே ஜப்பான் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு ஏர் ஆக போகுது. ஸோ அதனால மற்ற நெட்ஃப்ளிக்ஸ் சர்வர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு எபிசோட்ஸ் கொஞ்சம் டிலேவாக தான் வரும். லைக் ஜப்பானில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகிரும் Jan 11. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு 3rd எபிசோட் ரிலீஸ் ஆகும். பட் ஆனால் அதர் நெட்ஃப்ளிக்ஸ் சர்வர்ஸ் லைக் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்துட்டு நமக்கு Jan 11 ரிலீஸ் ஆகும். அண்ட் செகண்ட் எபிசோட் அந்த மாதிரி ஒரு எபிசோட் டிலே ஆகி தான் வரும். எண்டிங் தீம் காட்டன் கேண்டி அண்ட் புது கேஸ்ட் மெம்பர் எல்லாரையுமே பேனல்ல வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க. டாக்டர் ஸ்டோன் எஜுகேஷனலான அனிமே அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் டாக்டர் ஸ்டோன் சொல்லலாம். எப்படி வந்துட்டு வித்தவுட் எனிதிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி எல்லாமே டெவலப் பண்ணுறாங்க எர்த்தில் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஸ்டோனில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதோட ஃபைனல் சீசன் அனிமே 3 காராக வந்துட்டு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புது ட்ரெய்லருமே வந்துட்டு பேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னீக் பீக்கா ஒரு எபிசோட்ல செங்குவும் ரியோஷியும் ஃபைட் பண்ணுறதையுமே டீஸ் பண்ணியிருக்காங்க. ஆத்தர் கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் வந்திருக்கு. அதையுமே வந்துட்டு பேனலில் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி ஒரு ஃபன்னான ஒரு ஜோவியலான அனிமே தான் வந்துட்டு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி.
ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனியாவோட டெலிபதிக் பவர்னால வந்துட்டு எப்படிலாமே வந்துட்டு வேர்ல்டு பீஸை நோக்கி வந்துட்டு போகிறாங்க, மிஷன்ஸ்லாம் நடக்குது அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஆனிமேவாக இருக்கும். அக்டோபர் 2025 ஸ்பைஎக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 3 வந்துட்டு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அண்ட் 5th anniversary ஆஃப் திஸ் ஃப்ரான்ச்சைஸ் காண்டி ஸ்பெஷல் மூவி அண்ட் மர்ச்சுமே வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆத்தர் டட்சுயா எண்டோ ஆனியா அண்ட் பாண்டை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு டுட்டோரியல் வீடியோ மாதிரி பேனலில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. டீமன் ஸ்லேயர் பெரிய அப்டேட் எதுவும் இல்லை. அப்கமிங் மூவி பற்றி எதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஒன்லி 2025 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க் ப்ளூரே செட்டோடது இல்லஸ்ட்ரேஷன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜுக்கு ஒரு 2 அப்டேட் இருக்குது. ஸ்வாட்ஸ்மித் வில்லேஜ் ஆர்க் ஏற்கனவே முடிஞ்சதுக்கு ஸ்டேஜ் பிளேயோட கேரக்டர் விஷுவல்ஸ் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் எல்லாமே February 26, 2025 வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு கவர் இல்லஸ்ட்ரேஷனாக கனோரியோஜுமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒப்ளிவியன் பேட்டரி பேஸ்பால் பேஸ்டு ஆனிமே தான் இது. டெம்பஸ்டாலின் 4 ஸ்டேஜஸ் இருந்துச்சுல, அதில் வந்துட்டு 10th anniversary ஸ்டேஜில் வந்துட்டு இதோட சீசன் 2க்கு ஒரு ப்ரிவியூ வீடியோ மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ருரோனே கென்ஷின் Can 9 Core 2 ருரோனே கென்ஷின் ரிலீஸ் ஆக போதாகவும் அதுக்கு 2 கீ விஷுவல்ஸ் அண்ட் ஒரு ட்ரெய்லருமே வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆனிமேவோட மெயின் கேஸ்ட் வாய்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு பேனல் அட்டன் பண்ணி கான்வர்சேஷன் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. 2.5 Dimension Seduction 24 எபிசோட்ஸோட 2.5 Dimension Seduction சீசன் 1 December 13 முடிஞ்சிருந்துச்சு. சீசன் 2 அனௌன்ஸ்மெண்ட் ஃபியூ டேஸ் பேக்கே வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஆனிமே வரப்போகுது அப்படின்னு. இந்த ஈவெண்ட்டுக்கு வெறும் விஷுவல் இமேஜ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் டேட் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. அன்லக் விண்டர் 2025 1 hour ஸ்பெஷல் எபிசோட் ரிலீஸ் ஆக போதும். அதுல புது ஸ்டோரி லைனும் பேலன்ஸ்னு டிஃபரெண்டான யூஎம்ஏவும் இருக்க போதுன்னு இந்த ஆனிமேவோட சேம் ஆத்தர் ஷிஃபுமி டொசுகோ கிரியேட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. சீசன் 2 அப்டேட் பத்தி எதுவுமே சொல்லல. ஸோ ஸ்பெஷல் எபிசோட் முடிஞ்ச பிறகு 2026 வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட ஒரு கொலாபரேஷன் பண்ண போறாங்கன்றதுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மீ அண்ட் ரொபாக்கோ இயர் 2 விஷுவல் மாதிரி லூஃபி வாய்ஸ் ஆக்டர் மயூமி டனாகா மீ அண்ட் ரொபாக்கோ மூவியோட ஜாயின் பண்றாங்க அப்படின்றத ஒரு டீசர் பிக்சர் விஷுவல் மூலமா நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மூவி April 18, 2025 ஷெட்யூல் ஆயிருக்கு. பிரின்ஸ் ஆஃப் டென்னிஸ் நேம்லயே வந்துட்டு நமக்கு இந்த ஆனிமே எதை பத்தி இருக்குன்னு தெரியும். ஸோ டென்னிஸ் பேஸ்ட் ஆனிமே தான் இது. U17 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் ஃபைனல் எபிசோட் December 2025 வந்துட்டு ஏர் ஆக போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனிமே ஃபேன் ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது. லாஸ்டா 2023 வந்து இது நடந்துச்சு. இப்போ 2 years கழிச்சு மணிப்புரி சேர் ஃபேன் ஈவெண்ட் நடக்க போதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு டீசர் ட்ரெய்லர் மாதிரி ப்ரீவியஸ்ல உள்ள ஈவெண்ட் அண்ட் ஃபுட்டேஜஸ் அண்ட் விஷுவல்ஸோட சேர்த்து வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. November 2021 அங்காகுவா ப்ரீஃபேக்சர் பியா எரினா எம்எம்ல நடக்க போகுது அப்படின்னு. டிக்கெட்ஸ் எல்லாமே லாட்ரி மெத்தட்ஸ்ல தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாட்ரியை வந்து நம்ம அவைல் பண்ணணும்னா அப்கமிங் ப்ளூரே பாக்ஸ் வாங்கினா அதுல வந்து லாட்ரி இருக்கும். அதுல லக் மூலமா செலக்ட் பண்ற பீப்புள்ஸ் எல்லாமே இந்த ஈவெண்ட் வந்துட்டு அட்டென்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செமையா மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்கல்ல. எல்ஸ் பாரடைஸோட அனிமே மாப்பா ஸ்டுடியோ சீசன் 1 அனிமேட் பண்ணியிருந்தாங்க. சீசன் 2மே சேம் ஸ்டுடியோ தான் அனிமேட் பண்றாங்க. January 2026 வந்துட்டு நெக்ஸ்ட் சீசன் ஏர் ஆகும் அப்படின்றது வந்துட்டு ஒரு ப்ரிவியூ ட்ரெய்லர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் கேட் ராமனோட ஆனிமே செகண்ட் சீசன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத அனௌன்ஸ் பண்றது தான் இந்த ஈவெண்ட்ல பண்ணியிருந்தாங்க. அதை செலிப்ரேட் பண்ண ஆத்தர் அங்கேயாமன் இல்லஸ்ட்ரேஷனுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமே கண்டிப்பா கேட் லவர்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டோரி லைனே எப்படி போகுது அப்படின்னா கொஞ்சம் கேட்ஸ்னால ஒரு ராமன் ஷாப் ரன் ஆகுது. நமக்கா யோஷியோ பார்ட் டைமா அங்க ஒர்க் பண்றதும் அங்க நடக்கிற சில திங்ஸை பேஸ் பண்ணி நடக்கிறது தான் இந்த அனிமே. செக் இட் அவுட். இது மட்டும் இல்லாம அங்க நிறைய எக்ஸிபிஷன் பூத்ஸ், மர்ச் பூத்ஸ் அண்ட் காஸ்பிளேஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நிறைய இது நடந்திருக்கு. அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு வந்துட்டு தெரியறதுக்கு ஒரு சோர்ஸ் இல்லாதனால நிறைய ஈவெண்ட் ரிலேட்டட் திங்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ற மாதிரி ஆயிருச்சு. பட் தீஸ் ஆர் த மேஜர் அப்டேட்ஸ் which happened in day 1 Jump Festa. So day 2 வந்துட்டு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்றதை நாங்க செக் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். So stay tuned. இது போன்ற அனிமங்கா கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம அனிமே நாடு. For the weeps, by the weeps. ありがとうございました。ありがとうございました。